Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் பஸ்தலப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விலை வீழ்ச்சியின் காரணமாக முட்டைக்கோஸ்கள் கால்நடைகளுக்கு உணவாக்கப்பட்டு வருகின்றன. 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த ஒரு மூட்டை முட்டைக்கோஸ் தற்போது 400 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக மனமுடைந்த உற்பத்தியாளர்கள் முட்டைக்கோஸ்களை கால்நடைகளுக்கு இரையாக்கி உள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்பது விவசாயிகளின் குமுறலாக உள்ளது. குரு பெயர்ச்சியை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் புவனகிரி வெள்ளியம்பலம் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி மற்றும் குரு பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் புளியரையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு பகவானுக்கு கணபதி ஹோமம், விஷ்ணு சுத்த ஹோமம், லட்சுமி ஹோமம், மகா பூர்ணாகுதி தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. மதுரை குருவித்துறை குரு பகவான் கோவிலில் பரிகார மகா யாகம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் தென்திட்டையில் வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கட்டிடத்திற்கு வெள்ளை அடித்துக் கொண்டிருந்த பெயிண்டர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். வாரியங்காவல் தெற்கு தெருவை சேர்ந்த பெயிண்டரான அஜித் என்ற உலகநாதன் என்பவர் தனது வீட்டிற்கு அருகே உள்ள புதிய கட்டிடத்திற்கு வெள்ளை அடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது வீட்டிற்கு முன்பாக மாடியில் தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசி மின்சாரம் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கடந்த 5 நாட்களாக மின்சாரம் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாமியார்மலை பகுதியில் கடந்த புதன்கிழமை சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் கடந்த 5 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் மின்சாரம் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 5 நாட்களாகியும் திமுக அரசு மின்சாரம் வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Taste the Daily.